வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கம் சூரிய சுவை நிகழ்ச்சிக்கு. வாரம் வித்தியாசமான சமையல் செஞ்சுட்டு வந்துருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் செஞ்சு பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி கொஞ்சம் வாழைக்காவையும் கருணக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு கூட்டு செய்ய போகிறோம். அந்த வாழைக்காய் கருணக்கிழங்கு கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு 200 கிராம், வாழைக்காய் 1, பாசிப்பருப்பு 2 கை, கடலைப்பருப்பு 2 கை, தனியா 2 கை, காஞ்ச மிளகாய் 8 நம்ப, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், தேங்காய் அரை முடி தேங்காய், கருவேப்பிலை 2 கொத்து, புளி 1 எலுமிச்சங்காய் அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த வாழைக்காய் கருணக்கிழங்கு கூட்டு செய்து எப்படி பார்ப்போம். எண்ணெய் இல்லாமல் மிளகாய், தனியா, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா செவுக்க வறுத்துடணும். மிக்சியில் போட்டு தண்ணி தெளித்து அரைச்சிடணும். புளியை அந்த அரை எலுமிச்சங்காயோட புளியை அரை கிளாஸ் தண்ணி விட்டு புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை வச்சுட்டு கருணக்கிழங்கு, வாழைக்காய், கொஞ்சமாக உப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த பருப்பு நல்லா வேக வச்சுக்கணும். பருப்பு ஆஸ் வெல் அஸ் வாழைக்காவையும் கருணக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா வச்சுருக்கோம். காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி மசாலா போட்டுருங்க. புளி தண்ணி ஊற்றிடுங்க. தனியாக ஒரு பாத்திரம் வச்சு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சோம்பும் கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த கூட்டில் கொட்டிடுங்க. இந்த கூட்டு சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி தொட்டு சாப்பிடும் போதும் கலக்கலாக இருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது காஞ்ச மிளகாய், தேங்காய், சோம்பு, தனியா 2 கை சொன்னேன், சீரகம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவுக்க வறுத்துக்கணும். தண்ணி தெளித்து தான் அரைக்க போகிறோம். இந்த வாசனை இந்த கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். சாதாரணமாக கூட்டு நம்ம பண்ணும்போது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் வறுத்து அரைச்சிட்டு கடைசியில் ஒரு காயை பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு தக்காளி பழம், வெங்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதே மாதிரி பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வேக வச்சுடுவோம். நல்லா மசிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், அரைச்சி வச்சு தேங்காய், சீரகம் அரைச்சிட்டு அதில் என்ன பண்ணுறோம், கடைசியில் சேர்த்துடுறோம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, தனியா, தேங்காய் போட்டு நல்லா செவுக்க வறுத்துடுறோம். தண்ணி தெளித்து அரைச்சிடுறோம். இந்த கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும். ஒரு நல்லா அறுத்துக்கணும். இந்த மாதிரி தீக்காமல் அறுத்துக்கணும். அரைக்கும்போது உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். கண்மை மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது குக்கரில் வாழைக்காய், கருணக்கிழங்கு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இந்த செவுக்க வறுத்தால் தான் கலர் வந்து அந்த கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கூட்டு சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு அலசிட்டு அதை இந்த வாழைக்காய் கருணக்கிழங்கோடு சேர்த்துருவோம்.
உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, தண்ணி. மூடி போட்டுடலாம். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த தனியா, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய், காஞ்சி மிளகாவை தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். ஸோ வெந்து அரைச்சி வர வரலும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கம் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கருணக்கிழங்கு, வாழைக்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். கூட்டு பண்ண போகிறோம். தனியாக நம்ம தனியா, மிளகாய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய் வச்சு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் இந்த அரைச்சி வச்சுக்க மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போது பக்கத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாப்பிள்ளை பார்க்குற அந்த சந்தோஷம், பொண்ணை பார்க்குற சந்தோஷம் நல்லா நடந்துகிட்ருக்கோம். கல்யாணம்னு வரும்போது எல்லோரும் வரவங்க எல்லாம் என்ன பண்ணுறதுங்க, தாலி கட்டுன அடுத்த செகண்டு வந்து பந்திக்கு போயிடுவாங்க. இந்த சாப்பாடுன்றது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது கல்யாணத்தில். ஏன்னா நம்ம அந்த சாப்பாடு என்ன நீங்கள் குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதை பற்றி தான் நம்மளை நீங்கள் அந்த சாப்பாடு நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் வெளியே வந்து ஓஹோ சூப்பராக சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கொஞ்சம் குறை இருந்துச்சு, என்ன சாப்பாடு போட்டால் நல்லதை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன தான் பொண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ கான்சன்ட்ரேட் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்ல சாப்பாடு, அதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட் சரி, ஈவினிங் அந்த ரிசப்ஷன் டின்னரும் சரி, மறுநாள் கல்யாணத்தில் கொடுக்குற சாப்பாடும் சரி, நல்லா சுவையாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம யார் வாயிலும் விழ மாட்டோம். எங்கேயாவது கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட, கொஞ்சம் சரியாக இல்லைன்னா கூட சாப்பாடு சரியாக இல்லை, அந்த கல்யாணத்தில் என்ன மாதிரி சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி சாப்பாடு போட்டான்னு விஷயம் வேறு, என்ன மாதிரி சாப்பாடு போட்டான்னு சொல்லி வேறு. அதனால் நம்ம இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த கல்யாணம் செய்யும்போது ஒரு நல்ல சாப்பாடு, சுவையான ஒரு கேட்டர்ஸை கண்டுபிடிச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து வாழ்த்துவாங்க. இது சாப்பாடு மாத்திரம்தான் அந்த கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து சாப்பாட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிடுவோம். அடுப்பு அணைச்சிட்டேன். அரை குழிக்கரண்டி எண்ணெய். தாளிக்கிறதுக்கு சீரகம், கருவேப்பிலை மாத்திரம் தாளிச்சிக்கலாம். இந்த கலர் அது இது பாருங்கள், கூட்டு பாருங்கள். இந்த நம்ம வறுத்ததால், அதாவது தேங்காய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்தோம். இந்த வறுத்ததால் உங்களுக்கு அந்த கலர் இந்த மாதிரி இருக்குது.
கருவேப்பிலை, சீரகம் போட்டு தாளிச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த அரை எலுமிச்சங்க அளவு புளியை தண்ணியில் கரைச்சிருக்கோம். அந்த புளி தண்ணி அதில் விட்டுரும். ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க. அடுப்பு அணைச்சிக்கலாம். தாளிப்பு கொடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூப்பரான வாழைக்காய் கருணக்கிழங்கு கூட்டு சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். தோசையோடையும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும்.